பிரைஸ் லார்ட். கர்த்தர் மகிமைப்படுவதாக. இந்த புதிய நாளிலே ஒரு புதிய லோகோஸ் வார்த்தையோடு உங்களை சந்திப்பில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம். கர்த்தர் ஒவ்வொரு காலை வேளையிலும் நமக்கு புதிய புதிய வார்த்தைகளை கொடுக்கிறபடினாலே இந்த நாளிலும் ஒரு புதிய வார்த்தையை உங்களுக்கு சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன். யோவானின் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் இயேசு சொன்ன ஒரு வார்த்தை. அதற்கு இயேசு, ஸ்திரியே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். என் வேலை இன்னும் வரவில்லை என்று சொன்னார் ஆண்டவர். ஸோ அந்த வார்த்தையை குறித்து நான் சில காரியங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை. கர்த்தர் பாருங்க, இந்த கானான் ஊர்ல தான் முதல்ல அந்த ஒரு அற்புதத்தை செய்தார் என்று சொல்லி பதிவு பண்ணப்பட்டிருக்கிறது. முதல் செய்த அற்புதம் என்ன என்று பார்த்தீங்கன்னா, இந்த கானான் ஊர்ல தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றின ஒரு காரியம். அதை நம்ம இங்க வாசிக்கிறோம். ஆனா இயேசு என்ன சொல்ல, என் வேலை இன்னும் வரவில்லை, என் வேலை இன்னும் வரவில்லை என்று சொல்லதை நாம் பார்க்கிறோம். பாருங்க, அந்த கல்யாணத்துக்கு இயேசுவும் சீசர்களும் தாயாரும் அழைக்கப்பட்டிருந்தார்கள். 12 சீசர் போயிட்டாங்க, இயேசு தாய் போயிட்டார், இயேசு போயிட்டார், எல்லாரும் போயிட்டு இருக்காங்க. அங்க போயிட்டு என்னாச்சு, எல்லாம் கல்யாண வீடு தடப்படல் நடந்து கொண்டிருக்கிறது. கல்யாணம்னாலே சாப்பாடு ரொம்ப முக்கியம், ஆகாரம் முக்கியம், சோதரம். பாருங்க, எல்லாம் இந்த நாட்களை போலதான் இருந்திருக்கணும். ஆனா அங்க திராட்சை ரசம் இந்த மெயின் பார்ட் இருந்திருக்கிறது. திராட்சை ரசம் கடைசி வரையிலும் கொடுக்கப்பட வேண்டும், கடைசி வரையிலும் எல்லா ஜனங்களுக்கும் கிடைக்கணும். ஆனா இந்த கல்யாண வீட்டுல என்னன்னா, திராட்சை ரசம் குறைஞ்சு போச்சு. வருகிற ஆட்களுக்கு கொடுக்க வழி இல்லை. என்ன செய்யறேன்னு கை காலம் ஓடாம அந்த திருமண வீட்டார் இருக்கும் பொழுது இயேசு பாருங்க, அதை தாய் இதெல்லாம் பார்த்துட்டு இயேசுகிட்ட போய் சொல்றா, இயேசுவே, அவங்களுக்கு திராட்சை ரசம் இல்லை என்றால். அப்புறம் ஆண்டவர் சொல்ற, அதுக்கு தான் அவருடைய சொன்னாரு, ஸ்திரியே, உனக்கும் எனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்று சொல்லுகிறார். பாருங்க, இங்க ஒரு வார்த்தை, என் வேலை இன்னும், ஆண்டவர் வேலை எப்போ வரும், இதுதான் அங்க முக்கியமான ஒரு காரியம். அதற்கு பின்பு அங்க எல்லாரும் போயிட்டு இருக்கிறாங்க, எல்லாரும் சாப்பிட்டு போறாங்க. ஆனா எல்லாரும் ஒரு ஆசீர்வாதத்தை இந்த ஜனங்களுக்கு சொல்லணும்னா இந்த குறைவு நிறைவாக வேண்டும். இந்த திராட்சை ரசம் என்கிற ஒரு காரியம் நிறைவாய் மாற வேண்டும். ஆனா இவரோ, என் வேலை இன்னும் வரவில்லை. ஏன்னா இயேசு அற்புதமாய் பிறந்தவர், அற்புதமாய் வளர்ந்தவர், பாவம் இல்லாதவர், ஆண்டவரை பற்றி அவர் அதிகமாய் பேசினவர். அதனால இந்த இயேசுவால ஏதாவது செய்ய முடியும் என்கிற நம்பிக்கை யாருக்கு இருந்ததுன்னா, இந்த மரியாளுக்கு இருந்தது. அதனால தான் அவர் இல்லையான்னு சொன்ன உடனே அவர் சொன்னாரு, எனக்கு வேலை இன்னும் வரல. உடனே மரியாள் புரிந்து கொண்டு ஒரு வார்த்தைக்குள்ள சொல்றார், அவர் உங்களுக்கு என்ன சொல்றாரு அதுபடி செய்யுங்கன்னு சொல்லிட்டு அமைதியாயிட்டான். ஏசு என்ன சொல்ற, எப்படி செய்யுங்க. அப்போ ஏசு சொல்ற, எனக்கு வேலை வரவில்லை. அந்த அம்மா சொல்லுது, அவர் உங்களுக்கு என்ன சொல்ற எப்படி செய்யுங்க. உடனே எல்லாரும் என்ன செய்யறாங்க, அந்த இயேசுவின் தாயை விட்டு திரும்பி எங்க வந்துட்டாங்க, இயேசுவிடத்தில் வந்தார்கள். இந்த மாதிரி சொன்னாங்க. இப்போ முதல்ல சொன்னார், வேலை எப்போ வேலை வரும். எல்லாரும் பந்தியில உட்கார்ந்துருக்காங்க, வேலை எப்போ வரும், ஒரு 2 மணி நேரம் கழிச்சு வருமா, இல்லை 2 நாள் கழிச்சு வருமா, சோதனம், இல்லை ஒரு வாரம் கழிச்சு வேலை வந்துச்சுன்னா இவங்கெல்லாம் எப்படி சாப்பிடுவாங்க. அப்போ ஏன் அவர் வேலை வரவில்லை என்று சொன்னார். இங்கே அதான் அடுத்த வசனம் பார்க்கும்போது, அவர் உங்களுக்கு என்ன சொல்ல எப்படி செய்யுங்க, என்கிட்ட கேட்காதீங்க, நான் அவர்கிட்ட ரெக்கமெண்ட் எல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். இப்போ இன்னைக்கெல்லாம் ரெக்கமெண்டேஷன் தான். சோதரன், ஆண்டவர் அப்படி ரெக்கமெண்டுக்கு தேவன் கிடையாது. அவர் டைரக்டா எல்லாரும் நம்ம திண்ணத்தில் வசம் சொல்லுது, இடத்தில் வருவது நான் புறம்பே தள்ள மாட்டேன் என்று சொன்னார். நம்ம வாழ்க்கையில எப்போ வேலை வரும்னா, நம்ம எப்போ கருத்திட்ட டைரக்டா போய் கேட்கிறோமோ அப்போ வேலை வந்துடும். பாருங்க, சொன்ன உடனே அவங்க கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க, ஐயா இந்த சரிங்களா, அப்போ சரி நீங்கள். அப்புறம் அவர் சொல்கிறாரு, சரி ஓகே, நீங்கள் என்ன செய்யுங்க, அந்த கற்சாடிகள் எடுத்துங்க, தண்ணீர் வைப்புங்க, எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்காரு. அப்போ இது சொல்றதுக்கு என்ன காரணம், முதல்ல வேலை வரலன்னு சொல்லுவார். வேலை எப்போ வந்தது, இந்த ஜனங்கள் டைரக்டாக வந்தபோது, திருமண வீட்டில் டைரக்டாக வர்றாங்க. ஐயா ஏதாவது செய்ய ஆகணும், நீங்க தான் செய்யணும்னு சொல்லும் போது கர்த்தர் முதல் அந்த அற்புதத்தை செய்தார். தண்ணியை திராட்சை ரசமாய் மாற்றினார். அந்த அற்புதம் நடக்கிறதுக்கு என்ன காரணம்னா, அவரிடத்தில் டைரக்டாக, இயேசுவிடத்தில் டைரக்டாக போய் கேட்கணும். எந்த ரெக்கமெண்டேஷன் இங்கே இல்லை, எந்த விதமான சப்போர்ட், அதாவது எனக்காக வாதாடும் அதெல்லாம் கிடையாது. நேரே போய் கேட்கணும், நேரே போகணும்.
அப்போ நேர கேட்கறது தான் இங்க பாக்குறோம். மரியாள் மூலம் போறது, யோசேப்பு மூலமா போறது, அவர் பெரிய கலெக்டரை பார்க்கறதுக்கு பியூன் மூலமா போறதெல்லாம் இல்லை. இவர் உலகத்தை படைத்தவர், டைரக்டாவே போகலாம். சோதரம் அப்போ டைரக்டா போ. இன்னைக்கு அருமையோட பிள்ளைகளை உங்க வாழ்க்கையில அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கணும், ஏதாவது மாற்றம் உண்டாகணும், உங்க குடும்பத்துல பெரிய மாற்றம், கல்யாண வேலை, அந்த வேலை ஏதாவது மாற்றம்னா இயேசு வந்து டைரக்டா நம்ம போவோம். தடைகள் மாறும், குறைவுகள் மாறும். பாருங்க, திராட்சை ரசம் என்கிற குறைவு அந்த குடும்பத்துல பாருங்க, நீ படிச்சு பார்த்தீங்கன்னா பிந்தின ரசம், அதாவது அவர் தண்ணி ரசமாக மாத்தினது எல்லாருக்கும் சர்வ் பண்ணும்போது அங்க சொல்றாங்க, எல்லா மனுஷனும் முதல்ல நல்ல ரசத்தை கொடுப்பான், பிந்தி மோசமான ரசத்தை கொடுப்பான். நீரோ எல்லாருக்கும் பாருங்க பிந்தி நல்ல ரசத்தை கொடுத்தீங்க, முதல்ல கொடுத்து மோசமான ரசம்னு சொல்லிட்டு போறாங்க. அப்ப பிந்தின ரசம் யார் உண்டாக்கினதுன்னா இயேசு தண்ணீர் ரசமா மாத்தினது. அப்போ அது பிந்தின ரசத்தை டேஸ்டா இருக்க காரணம் இயேசு கூட இருந்தால், இயேசு சொல்லப்படி செய்தால் நம்முடைய வாழ்க்கையும் ருசி உள்ளதாய் மாறும். இந்த வாழ்க்கை ஆசீர்வாதம் உள்ளதா. அன்னைக்கு ஏன் ஆசீர்வாதம் இல்லை? நாம எங்கேயோ போய் நிக்கிறோம். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், எங்களுக்காக வேண்டி, யாருக்காக நீ வேண்டாதீங்க, நீ நேரு டைரக்டா போங்க. மரியாதை இடத்துல போகணும். மரியாதைக்கு தெரியும், ஆனா மரியாதை சொல்ல கேட்க மாட்டார், சொல்ல வேலை வர இல்லைன்னு சொல்லுவாரு. ஆனா நீங்க டைரக்டா பண்ணும்போது சரி சொல்லுமா உனக்கு என்ன வேணும். டாக்டர் பார்க்கும்போது அவனுக்கு உடம்பு சரியில்லையா, மருந்து கொடுங்கன்னா என்ன சொல்லுவார் டாக்டர்? அந்த ஆளை கொண்டு வான்னு சொல்லுவார். ஏன்னா அந்த ஆளை பார்த்தா தான் வந்து. இப்போ அவங்களுக்கு சரியில்லையாம், அவங்களுக்கு அது இல்லையாம், யூது இல்லையான்னா கத்தர் கேட்க மாட்டாரு. யாருக்கு இல்லையா அவங்க டைரக்டாக வந்து நேரடியாக அவனை பேசும்போது, அவர் கேட்கும்போது கொடுப்பார். அது அவருடைய வேலை வரும், சீக்கிரமாய் வரும். நீங்க எந்த அளவுக்கு அவர் டைரக்டா போறோமோ அந்த அளவுக்கு அவர் நன்மைகளை செய்வார், உங்க குறைகளை நிறைவாக்குவார். குடும்பத்துல என்னென்ன குறை இருக்கிறது எல்லா குறை நிறைவாக்குகிற ஆண்டவர் தான் உங்களுக்குள்ள இருக்கிறார். அது நமக்கு தெரியல, சுத்திக்கிட்டே தான் போறோம். என் நண்பர்கிட்ட சொல்றோம், எங்களுக்காக ஜோம் பண்ணிக்க, அவங்களுக்காக ஜோம் பண்ணி, ஜோம் பண்ணது உண்மைதான். ஆனாலும் நீ என்றைக்கு டைரக்டா வரியோ அன்னைக்கு தான் உன் வாழ்க்கையில ஆசீர்வாதம், அன்னைக்கு தான் உன் கல்யாணத்துல ஆசீர்வாதம், அன்னைக்கு தான் உன் தண்ணி திராட்சரசமா மாறும். அவர் சொல்கிறபடியே செய்தால் மாறும். இன்னைக்கு நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? அவர் ஒண்ணு சொன்னா நம்ம ஒண்ணு செய்யறோம். பாருங்க, இந்த ஆட்கள்லாம் ரொம்ப அதிசயமானவங்க. என்ன சொன்னா அப்படி செஞ்சாங்க. தண்ணி எடுத்து ஊத்துனாங்க, தண்ணி ஊத்துனாங்க, அப்படி எடுத்து போய் சர்வ் பண்ணுங்க. ஏன்னா நமக்கு தெரியும், தண்ணியை ஊத்தினா தண்ணி தான் வரும். ஒரு பழத்தை எடுங்க, புளிங்க, திராட்சை நல்லா பிழிஞ்சு சாறு எடுங்கன்னு ஒன்றும் சொல்லவே இல்லை. அவர் வெறும் தண்ணி தான் எடுத்தாரு. ஸோ அதனால எல்லாரும் கேள்வி கேட்க நிறைய சான்ஸ் இருக்கு, ஆனா யாரும் கேள்வி கேட்கல. அவர் சொல்லுகிறபடியே இன்னைக்கு அவர் சொல்லுகிறபடியே உங்க வாழ்க்கை நீ செஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கை திராட்சை ரசம் தண்ணி போல இருக்கிற மனம் ருசி இல்லாத ஒரு வாழ்க்கை ருசியுள்ள வாழ்க்கையாய் கர்த்தர் என்று காலவெளியிலே மாற்ற வல்லவராய் இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் நீங்கள் யார் சப்போர்ட்டும் போகக்கூடாது, ரெக்கமெண்டேஷன் போகக்கூடாது, ஒரு நல்ல ரெக்கமெண்ட் லெட்டர்லாம் வாங்கிட்டு வரக்கூடாது. கரெக்டாக இயேசுவே என்று போகனால், இயேசுவே என்ன ரட்சியும் என்று சொல்லி, இயேசுவே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டால் கர்த்தர் இந்த காலையில் உன் சத்தத்தை கேட்பார். நீ யாரா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்டவனாலும் சரி, உன் சத்தத்தை கேட்டு அவர் சொல்லபடி நீ செய்தால் உன் வாழ்க்கையிலே ஆசீர்வாதமும் அற்புதமும் இந்த காலை வேளையில நடக்கும் என்பதில் ஒரு சந்தேகம் இல்லை. இதான் ஒரு முதல் அற்புதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான பிள்ளைகளே, இந்த காலை வேளையில உங்க வாழ்க்கையில குறைவா இருக்கிறதா? சமையல் பாருங்க, வீட்டில் குறைவுள்ளதா இருக்கிறீர்களா? வேலையிலே குறைவா இருக்கிறீர்களா? குடும்பத்தில் பிரச்சனை குறைவா இருக்கிறீர்களா? எல்லாத்தையும் காலை வேளையில ஒப்பு கொடுங்க. எல்லா குறைகளை நிறைவாக்குகிறவர். அதுக்கு அவர் சொல்லுபடி கேட்கணும். அவர் என் வேலை இன்னும் வரவில்லை என்று சொல்லி காரணம் அவர்களிடத்தில் நேராக நீங்க போகும்போது வேலை வந்துடும். நீ சுத்திக்கிட்டே போனா ஒரு நாள் வேலை வரும், அவருடைய வேலை அவர் டைம் வராது. அது அப்படின்னாலே இன்னைக்கு சுத்திக்கிட்டே இருக்காதீங்க. அங்க அவங்க மூலமா இவங்க மூலமா அந்த கோயில் இந்த கோயில் அந்த இது சுத்தாதீங்க. நேர டைரக்டா கத்திரத்தில் வாருங்கள். கர்த்தர் ஒரு அற்புதம் உங்க வாழ்க்கையிலே செய்வார். தண்ணி திராட்சரசம் மாத்தினது போல உங்க வாழ்க்கையிலே ஒரு மோசமான வாழ்க்கை ஒரு நல்ல வாழ்க்கையா மாறும். இந்த காலவெளியில் அப்படி செய்ய அவர் காத்திருக்கிறார். அவர் வேலை வந்து விட்டது. இன்றைக்கு நீங்கள் என்னைக்கு அவரை நோக்கி கூப்பிடுறீங்களோ, டைரக்டா கூப்பிடுறீங்களோ, அவரை நோக்கி எப்பொழுது மண்டிடுறீங்களோ அன்றைக்கு ஆசீர்வாதம் புறப்பட்டு வரும். உங்க வாழ்க்கை ஒரு திராட்சரசம் ருசி உள்ள வாழ்க்கையாக மாறும். கர்த்தர் அப்படி உங்களுக்கு செய்வாராக. இன்னைக்கு வேற ஒப்பு கொடுக்குறீங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வாதம். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். பரலோகத்தின் பிதாவே, இந்த கால வேளையிலே ஆண்டவரே என் வேலை இன்னும் வரவில்லை என்று சொல்லி ஆண்டவரே சொன்ன வார்த்தையை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். உங்களுடைய வேலை ஆண்டவரே நீ சொல்லுகிறபடி செய்யும் போது வரும் ஐயா. நீர் ஆண்டவரே உம்மடத்தில் நேரடியாக வரும்போது இந்த வேலை வரும் என்பதை அறிந்திருக்கிறோம். இந்த கால வேளையிலே எத்தனையோ குடும்பங்கள் ஆண்டவரே ஆசீர்வாதத்தை பெற முடியாதபடி பல வருஷமாய்
ஆண்டவரே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. எல்லா குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். உங்களுடைய வேலை வரட்டும், அற்புதம் நடக்கட்டும். ஆண்டவரே, காணாம ஒரு கல்யாணம் நடந்த அதே அற்புதங்கள் இன்றைக்கு இந்த குடும்பங்களிலே, இந்த வார்த்தையை கேட்கிற பிள்ளைகள் வாழ்க்கையிலே அற்புதங்கள் நடக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினாலே எல்லாவரையும் ஆசீர்வதிப்பீராக. வசனங்கள் புறப்பட்டு போன வசனங்கள் போன காரியத்தை நிறைவேற்றி முடிக்கும்படி ஜெபிக்கிறோம். தாழ்த்தும் கரங்களை ஒப்புக் கொடுக்கும் இயேசுநாள் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காலையிலே ஆலோசனை வேலையின் வரவில்லை என்று சொன்னவர், அவர் பாருங்க, அவர் டைரக்டா போன பொழுது அற்புதத்தை செய்தார். உங்க வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய டைரக்டா போய் பாருங்கள், பேசுங்கள், செபியுங்கள். கர்த்தரை போய் செய்வார். இன்னொரு லோக சுவாத்தி மூலமா சந்திக்கும் வரையிலும் கர்த்தர் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.